Hello viewers, இன்னைக்கு நாம பார்க்க போறது One Piece episode 356 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ஆளுங்க 3 பேரும் அந்த பெரோனாவை போய் மீட் பண்ணாங்கல்ல. அவ என்னடான்னா பேத்தனமா பேய்களோட படுபயங்கரமா உட்காந்துட்டு இருக்கா. நம்ம ஆளுக்கு அந்த வெள்ள கோஸ்ட பார்த்தோன்னே உள்ளுக்குள்ள அள்ளிவிடும். ஏன்னா அதுகளால என்ன பண்ண முடியும்னு நம்ம ஆளுக்கு நல்லாவே தெரியுமே. ஆனா இவன் அதை கண்ட்ரோல் பண்ணுவான்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நம்ம பள்ளியில இவளை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க. யாருமா நீ என்னன்னு விசாரித்தா குலுங்கி குலுங்கி ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்ல, இந்த கோஸ்ட் என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் தானே, ஆனாலுமே பயப்படாம வந்திருக்கீங்களான்னு கேட்ட உடனே இங்க நம்ம ஆளுக்கெல்லாம் அள்ளு விடும். ஆகா ஏதோ பெருசா செய்ய போறாளேன்னு. அப்ப அந்த பெரோனா கை நீட்டுவா, அவ கையில இருந்து பால் பாலா வரும். அந்த பால் ஃபுல்லா பேய்ங்க தான். அப்புறம் தான் மேட்டர் சொல்லுவா, அவ ஹாலோ ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்காளாமா. சோ அவ நினைச்சா எந்த மாதிரி கோஸ்ட வேணாலும் உருவாக்கலாம். சொல்ல போனா இந்த கோஸ்ட் எல்லாமே இவளோட க்ளோன்ஸுங்க. இந்த கோஸ்டுங்களை யார் மேலயாச்சும் இவ ஏவி விட்டானா அவங்க எல்லாத்தோட ஹார்ட்டையுமே அது வீக் ஆக்கி அவங்கள ஒரு கோலையா ஃபீல் பண்ண வச்சிரும். அதுக்கப்புறம் அவங்களால எல்லாம் வீரனாலாம் வந்து சண்டை போடலாம் முடியாது, அங்கேயே உருண்டு சுருண்டுருவாங்க. இத அவ சொல்லும் போதே இங்க நம்மளுக்கு அள்ளு விடும். இதுல வேற லாரி ஆக்சிடென்ட் ஆன மாதிரி ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு இதோட நீங்க காலின்னு சொல்லுவான். பாவம் நம்ம சஞ்சய் எல்லாம் செம்மையா ஷாக் ஆயிருவான். குழந்தை வடிவில் கொடூர குரங்கா இருந்திருக்காளே, பச்சை மைதாமாவுன்னு நினைச்சமே. ஆனா பண்ற விஷயம் எல்லாம் படு பயங்கரமா இருக்குதே. இப்ப மட்டும் அதை வச்சு இவங்களை அட்டாக் பண்ணானா இவங்க காலி. திருப்பி அந்த கன்றாவிய அட்டாக் பண்ணவும் முடியாது. அதனால இப்போதைக்கு இவங்க பண்ண வேண்டிய ஒரே வேலை ஓடுறது மட்டும்தான். அதனால ஓரான்னு ஜோரோ தவிர எல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. அவன் அந்த கோஸ்ட் எல்லாத்தையும் ஏவி விட்ட உடனே சும்மா சல்லுன்னு வந்து அத்தனை பேர்த்தோட பாடிக்குள்ளேயுமே பூந்து வெளியே வந்துடும். அவ்வளவுதான், இதுக்கப்புறம் சொல்லவா வேணும். எல்லாம் அப்படியே அங்கேயே முடியாம திருச்சிருவானுங்க. மொத்தத்துல பெரோனா எல்லாத்தையும் ஒரே அட்டாக்ல செஞ்சுட்டா. செஞ்சு நல்லா ரொம்ப கேவலமானவன் அப்படின்னு சொல்லிட்டு முக்க ஆரம்பிச்சிருவான். இங்க பிராங்கி ஒரு காட்டு நாய் வந்து என் வாயிலேயே மிதிக்கணும், நல்லா வாழ்றதே தப்புன்னு சொல்லுவான். ஜோரோலாம் நான் இந்த பூமியில நடக்கிறதே பெரிய தப்பு, எல்லாரையும் நீ மன்னிச்சிருங்க அப்படி இப்படின்னு பயங்கரமா முக்கிட்டு இருப்பான். உசப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு பொத்துன்னு விழுந்துருவான். மொத்தத்துல அவ பண்ண ஒரே அட்டாக்ல கத்தி இல்ல, ரத்தம் இல்ல, சண்டை இல்ல, மண்டை உடையில, ஏன் பிடிக்க கூட ட்ரை பண்ணல. ஆனா ஒரே அட்டம்ப்ட்ல எல்லாத்தையுமே கவுத்துட்டா. இதுக்கப்புறம் இவ இறங்கி வேலையை பார்க்கணும்னு அவசியமே இல்ல. அதனால அங்க இருக்க அவளோட வைல்டு ஜோம்பிஸ் எல்லாத்தையுமே அனுப்பி அவங்கள புடிங்கன்னு சொல்லுவாளா. அவங்க எல்லாம் வெறி கொண்டு நம்மளால புடிக்கிறதுக்காக வேகமா வருவாங்க. அவ்வளவுதான், பெரோனாக்கு செம ஹாப்பி. சரி ரைட்டு, பஞ்சாயத்து முடிஞ்சதுன்னு. இனி மேல இன்னொரு குரூப் இருக்காங்கல்ல, அவங்கள கவனிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையா கிளம்புவா. ஆனா அந்த டைம் ஓடி வந்தாங்களே அந்த வைல்ட் அனிமல்ஸ், கரெக்டா அவங்க வாய்க்கு ஏகப்பட்ட சால்ட் போட்டாலும் சும்மா சட்டுன்னு வந்து அடிக்கும். உடனே அவளுக்கே ஷாக் ஆயிரும், என்னாச்சு யார் இந்த வேலையை பண்ணான்னு. அவங்க தான் சால்ட்டை சாப்பிட்டா அவங்க உடம்புல இருந்து ஷேடோ போய் செத்து போயிருவாங்களே. சோ ஸ்பாட்லயே அத்தனை பேர்த்தோட வாயில இருந்து அந்த ஷேடோஸ் எல்லாம் அப்படியே வெளியே போகும். அவளுக்கு ஒரே ஆச்சரியம், யார் இந்த வேலையை பண்ணான்னு. கடைசியில இவனா இந்த வேலையை பண்ணான்னு பார்த்துட்டு பயங்கரமா ஷாக்காவா. வேற யாரும் இல்ல, நம்ம உசோப்பு. வச்சாம் பாருங்க ட்விஸ்ட். என் க்ரூ மெம்பர்ஸை ஹர்ட் பண்ண நான் விட மாட்டேன்னு கெத்தா சொல்லுவான். பெரோனா என்ன சொல்லுவானா, இவன் என் அட்டாக்ல இருந்து தப்பிச்ச மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான், பரவாயில்ல இவனை அடுத்த அட்டாக்ல காலி பண்ணிடுறேன்னு ஒரு பெரிய சைஸ் பேய உருவாக்கி அடிச்சு விடுவாளா. அது உசோப்புக்கு நேரா பாஞ்சு வரும். ஆனா அவன் அசையாம அப்படியே நிப்பான். வந்த வேகத்துல அவன் உடம்புக்குள்ள அப்படியே பூந்து வெளியில வரும். பைய திருச்சிருவான். உடனே பெரோனா அவ்வளவுதான் சோலை முடிஞ்சு, என்கிட்டயே பில்டப்பா, இதான் ஓவர் பில்டப் உடம்புக்காகாதுன்னு சொல்லிட்டு இருப்பா. ஆனா உசோப்பு மறுபடியும் கெத்தா எந்திரிச்சு வந்து நிப்பான். பெரோனாவால நம்பவே முடியல, எப்படி இவன் இதை பண்றான்னு. அப்பதான் மேட்டர் சொல்லுவான், என் பேரு கேப்டன் உசோப்பு, என்கிட்ட எல்லாம் உன் பாச்சா பலிக்காதுமா கண்ணுன்னு. அவ ஷாக்காயி கத்திட்டு இருப்பா. எப்படா இது நடந்துச்சு, என் கோஸ்டும் உடம்புக்குள்ள போயிட்டு தான் வெளியே வந்துச்சு, அதை நான் நல்லாவே பார்த்தேன். அப்புறம் எப்படி நீ மட்டும் என் அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆன, ஒழுங்கா சொல்லுன்னு கோவமா கத்துவாளா. ஆக்சுவலா உசோப் எதுவுமே பண்ணலையாமா. ஏன்னா நான் எப்பவுமே நெகட்டிவா தான் இருப்பேன்னு சொல்லுவான். அவ்வளவுதான், அந்த பெரோனாக்கு கண்ணெல்லாம் பிதிங்கிரும். அட வேற ஒண்ணும் இல்ல, நம்ம தலைவன் என்ன சொல்ல வரான்னா, இப்போ செம ஜாலியா ஒருத்தங்க இருக்கும்போது அவங்கள போய் சோகமாக்குற மாதிரி ஏதாச்சும் விஷயத்த சொன்னோம்னா அவங்க டல்லா இருவாங்க. ஆனா ஆல்ரெடி டல்லா இருக்க ஒரு ஆள்கிட்ட போய் ஏதாச்சும் சோகமா சொல்லுங்க, அவங்க கிட்ட எந்த ஒரு பெரிய இம்பாக்டுமே இருக்காது. அதேதான் இப்போ நம்ம உசோப்பும் சொல்றான். நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் நெகட்டிவா தான் யோசிச்சுட்டு இருப்பேன், இல்ல அவளும் நெகட்டிவ் கோஸ்டே அனுப்பி விட்டானா என்ன ஆகும், ஒண்ணு ஆகாது. இந்த மேட்டர் அவன் சொன்ன உடனே பெரோனாக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஏங்க இருந்த ஜோம்பிஸே ஒரு செகண்ட் வாய பொளந்துருவானுங்க. ஏன்னா அந்த கோஸ்டோட நெகட்டிவ் பவரை விடையே ஒருத்தன் நெகட்டிவா யோசிச்சுட்டு இருக்கான்னா அவன் சாதாரண ஆளே இல்ல, மொரட்டு பாலா தான் இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இங்க பெரோனாவால நிக்க முடியாம அப்படியே பேன்னு போத்துன்னு விழுவா. அட அவளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த உலகத்துல யாருமே இவளோட நெகட்டிவ் ஹாலோ விட்டு இருந்து எஸ்கேப்பே ஆக முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தா. அதுதான் அவளுக்கு ஒரு ஹோப்பா இருந்துச்சு. அட மனுஷன் உயிரோட இருக்கான் அப்படின்னா அவனுக்கு நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்கணும். ஆனா இவனுக்கு சுத்தமா அப்படி ஒண்ணு இல்லவே இல்ல. இப்படி ஒருத்தனான்னு சொல்லி தேம்பி அழ ஆரம்பிச்சிருவா. அங்க உசோப்பே வாய பொளந்துருவான், நம்மள பார்த்தா இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்னு. அதனால இப்ப பெரோனா என்ன பண்ணிருவா, அவன் நெகட்டிவா இருக்கனால தான் நெகட்டிவ் அட்டாக் அவன் மேல யூஸ் ஆகல, பாசிட்டிவா மாத்தி விட்டுருவோன்னு நம்ம உசோப்பு காண்டி பெரோனா அங்க இருக்க ஜோம்பிஸ் எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. உன்னால
உன்னால முடியும்னு என்ன ஏன்டா சேர பண்ணிட்டு இருக்கீங்க லூசு பயிலான்னு கத்திட்டு இருப்பான். அதே நேரம் இங்க நம்மளுங்க இன்னும் அந்த நெகட்டிவிட்டில இருந்து வெளியே வர முடியாம அப்படியே முக்கிட்டு இருப்பாங்க. உடனே உசோப்பு தான் அவங்கள உசுப்பேத்தி விடுவான். எல்லாம் எந்திரிங்க காய்ஸ், நமக்கு டைம் இல்ல, நம்ம சீக்கிரமா போய் நமியையும் ப்ரூக்கையும் காப்பாத்தி ஆகணும். இப்படியே நம்ம இங்கேயே மாட்டிட்டு இருந்தோம்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி புள்ள பூச்சிங்களுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் எவ்வளவு பெரிய ஆளுங்க, உங்களுக்கு இருக்கிற பவருக்கும் எபிலிட்டிக்கும் இவெல்லாம் ஒரு குழந்தை. நான் அவளை பாத்துக்கிறேன், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா. இவனுங்க 3 பேருமே அசந்து போயிருவானுங்க. எப்படி நம்மள டவுன் பண்ணது இவனை டவுன் பண்ணலன்னு. அங்க பெரோனாக்கே காண்டாயிரும். பின்ன இவ்வளவு ட்ரை பண்ணியும் ஒண்ணு வேலைக்கு ஆகல. உசோப் என்ன சொல்லுவான், நீங்க காப்பாத்த போறதெல்லாம் ஓகே, இங்க இருக்க ஜோம்பிஸ மட்டும் காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் போங்கம்மா. ஏன்னா இவன் தனியா போய் சண்டை போட்டானா கண்டிப்பா செத்து போயிருவானாமா. அதனால இது ஒண்ணு மட்டும் பண்ணிட்டு போகிறான்னு தான் சொல்லுவான். ஆனா நம்ம பயிலுக்கு அப்படியா எதை சொல்றோமோ அதைத்தான பண்ண மாட்டானுங்க. நீயே பாத்துக்க, கண்டிப்பா உன்னால முடியும், கமான் மேன் சொல்லிட்டு அங்க இருந்து குடுகுடுன்னு ஓடிடுவானுங்க. அடே வேணாண்டா நில்லுங்கடா போகாதீங்கன்னு எவ்வளவோ கதறுவான். ஆனா அவனை கண்டிக்காம அவனுக்கு பாட்டுக்கு போயிருவானுங்க. அந்த டைம் பெரோனா வேற வந்து நின்னுட்டு இருப்பாளா. இங்க உசோப்புக்கெல்லாம் ஆடி போயிரும். ஆஹா மொத்தமா கிளப்பிக்கிட்டு வந்துட்டாங்க யான்னு. அந்த பெரோனா கவலைப்படாதப்பா, உன்னை நான் சிந்தாம செதறாம வலிக்காம வாரி வலிச்சு நக்கிட்டு போயிடுறேன், அப்படியே எங்களுக்கு கோஆபரேட் பண்ணி நீ வில்லியாவே மாறிடுவா. ஆஹா மாட்டிக்கிட்டியடா பாண்டுரங்கான்னு பதறிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி அந்த மேரேஜ் ஹாலை காட்டுறாங்க. அங்க அப்சலமுக்கும் நபிக்கும் தடபுடலா மேரேஜ் ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏகப்பட்ட ஜோம்பிஸ் அங்க வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்க போகுது. பாரதியார்லாம் புக்க படிக்க ஆரம்பிச்சு, பாதிரியார்லாம் புக்க படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதான் ஆண்டவர்கிட்ட இந்த கல்யாணத்தை பத்தி சொல்லிட்டு 2 பேத்துக்கும் சம்மதமானு கேட்பாங்கல்ல, அதுல அப்சலமுக்கு சம்மதமானு கேட்ட உடனே அவன் வெயிட் பண்ணாம உடனே சொல்லிடுவான் எனக்கு சம்மதம்னு. அவன் சொன்ன உடனே பின்னாடி எல்லாம் காட்டுத்தனமா கத்துவாங்க. என்ன பாஸ் இல்ல பில்டப் பண்ண வேண்டாம், அடுத்த ஆண்டாண்டு காலத்துக்கு காலம் பூரா இவன் கூட இருக்க உனக்கு ஓகேவாமான்னு கேட்பாரு. நமி இன்னுமே மயக்கத்துல தான் இருக்கா. ஆனாலுமே அவளை புடிச்சு வச்சு பயங்கரமா மேக்கப் எல்லாம் போட்டு வச்சுட்டு இவனுங்களே வாய சச்சு அவ சம்மதம் சொல்ற மாதிரி பண்ணிட்டானுங்க. அதுக்கும் பயங்கரமான சத்தம். சரி ரைட் முத்தம் கொடுத்துங்கன்னு சொன்ன உடனே இங்க அப்சலமுக்கு நான் சந்தோஷம் தாங்க முடியல. நமிய கல்யாணம் பண்ண போறோன்னு. அவ மட்டும் கண்ணை திறந்தா இவன் வாய மட்டும் தனியா அடுப்புல வச்சு கொளுத்திடுவான். இங்க இவனுக்கு 3 பேரும் வேகமா ஓடி வருவானுங்க, எப்படியாச்சும் நமிய சீக்கிரமா காப்பாத்தி ஆகணும்னு. ஆனா அங்க கல்யாணம் கம்ப்ளீட்டா முடிஞ்சிரும் போல. இங்க இவனுங்க ஓடி வர அங்க கல்யாணம் நடக்க, இங்க ஓடி வர கல்யாணம் நடக்கன்னு ஒரே பரபரப்பா இருக்கும். கடைசி வரைக்கும் நமி மயக்கத்திலேயே இருக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.